இன்னைக்கு 10 நாள் ஆகுது. முளைச்சதுல இருந்து இன்னைக்கு வருஷம் வருஷம் இப்படியே தான் அழிஞ்சு போகுது இந்த பகுதியில. வடிகால் வசதி கிடையாது. வடிகால் வசதி தண்ணி ஒரே நேரத்தில் வடிய மாட்டேங்குது. இப்ப ஒரு நாள் வடிகிறது ஒரு நாளைக்கு வேற எல்லாமே அழிக்குது. ஆமா, ஒரு 4000 ஏக்கர் இப்படியே போயிடுச்சு. இதுக்கு மேல வந்து ஒன்னும் அறுவடை பண்ண முடியாது. அறுவடை 40 பைசா தான் கிடைக்கும். ஏன்னா விவசாயி ஏக்கருக்கு 30,000 செலவு பண்ணியிருக்காங்க. அரசாங்க நிவாரணம் பத்த மாட்டேங்குது. ஏக்கருக்கு 30,000 நிவாரணமா இன்சூரன்ஸ் கொடுத்தா இந்த வருஷம் எங்களுக்கு விவசாயி தாழ்ந்து போட்டாங்க. ஒரு ஏக்கருக்கு எவ்வளவுங்க? 30,000 கொடுத்தாதான் 38,000 செலவாகுது. 30,000 எங்களுக்கு வந்து நிவாரணம் கொடுக்கணும் அரசாங்கம். அது இல்லாம இன்சூரன்ஸ் 3 கொடுத்தாது இந்த வருஷம் விவசாயம் கலந்து பண்ணிப்போம். இல்லைன்னா விவசாயம் இந்த வருஷம் தாக்குதல் வேற அதிகமா போயிட்டு பருவமழை தவறி பெய்யறதுனால போன வருஷம் ஜனவரி 4ஆம் தேதி அழிஞ்சுது. இந்த வருஷம் அதே மாதிரி ஜனவரி மாதம் பேச்சு அறுவடைக்கு தயாராக வீணா போயிடுச்சு. எங்க ஏற்பாடு நெல் அப்படியே நெல் இருக்காதுங்க, அப்படியே எல்லாம் பதிராவே இருக்கும். இன்னும் பின்னாடி நல்லா உதவிங்க ஓரம் வழி விடுங்களாப்பா. உங்க நிலம் தானுங்களா? ஆமா, எல்லாமே தண்ணி பயிர்ல செலவு பண்ணிருக்கோம். ஒரே நாள் மழையில இப்படி ஒரே நாள் மழை ஒரு நாள் இரவு தான் உளுந்து பேர் அடிச்சு உளுந்து பேரும் போயிடுச்சுமா. உளுந்து பேர் அடிச்சா அதுவும் பேச்சு வருது. உளுந்து பேரும் போயிருக்கு. நாங்களாம் ஆடு மாடை வித்து தான் நிவாரணம் வந்து ஏக்கருக்கு 30,000 கொடுத்தாங்க. எங்க வருஷத்துக்கு உள்ள கடை சுமை குறையும். வருஷத்துக்கு கடை மேலே அதிகமாயிட்டு இருக்கு. சாகுபடி அதிகமாயிட்டு இருக்கு. இது மிஷின் வச்சு ஆட்டாலும் வந்து இப்போ ஏக்கருக்கு 5,000 வருது. 10,000 வந்து மிஷின் செலவு. வக்கியல் கூட நம்மளுக்கு தீவனமும் கிடைக்குது. இந்த வருஷம் தீவனமும் பாதிக்கப்படுது. தீவனம் பாதிக்குது, வாழ்வாதாரமே மொத்த சுத்தி இருக்கிற அத்தனை எல்லாமே பாதிச்சிருக்கு. ஒரு 38 கிராமம் ரொம்ப பாதிச்சு மேடம். சித்தூர் கண்ணங்குடி நட்சத்திர மாலை ஆக்கூர் திருமாத்தூர் அண்ணமங்கலம் கண்டுமுனையில ஒரு 42 கிராமங்கள் ரொம்ப வருஷம் எனக்கு கடைமடை பகுதி. எங்க மேல உள்ள மயிலாடுதுறை மாவட்டம் வந்து கடைமடை பகுதியாக இருக்கிறதுனால தஞ்சாவூர் மழை பெய்ந்தாலும் எங்க மாவட்டம் தான் வந்து பாதிக்குது. அது போல தண்ணி வந்தாலும் மனசு 3 நாள் எழுந்திருக்கவே சரிங்க. அதுக்குதான் நான் வந்ததே இன்னைக்கு, புரியுதுங்களா? உங்க எல்லாரையும் பார்க்கணுன்றதுக்கு தான் நான் வந்தது. இவ்வளவு தூரம் பயிர் பண்ணி இருக்கிறீங்க. அந்த பயிரை வந்து ஒரு குழந்தை மாதிரி நீங்க வந்து கைக்கு கிடைக்கிறப்ப இப்படி ஆகுது. எவ்வளவு மன வருத்தத்தை கொடுக்கும் இல்லையா? எங்க பகுதி வாழ்வாதாரம் கிடையாதுமா. விவசாயம் எங்க பகுதி விவசாயம் 3 நேரம் விவசாயம் கிடையாது. நாடு நல்லா இருக்கு. துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.